வணக்கம். இந்த வீடியோல மகர லக்னக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போறோம். முதல் விஷயம் மகர ராசியாக இருந்தீங்க, மகர லக்னமா இருந்தீங்கன்னா ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே நடக்காது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய நீங்க டிராவல் பண்ணலாம். குட்டி குட்டி மாற்றங்கள் நிறைய நடக்கும் உங்க லைஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூஸ் பண்ற ஃபோன் ஏதாவது மாத்தலாம், இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற லேப்டாப் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நடக்குமே தவிர மேஜர் விதமான எந்த மாற்றங்களும் உங்களுக்கு நடக்காது. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா சம்பந்தப்பட்ட லைஃப்ல, அதாவது உங்க அப்பாவுடைய லைஃப்ல ஏதாவது குரூஷியலான டிரான்சிஷனோ குரூஷியலான சேஞ்சஸ் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விதத்துல நீங்க எங்கேயாவது போயிட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்பதான் நான் கேரளா போனேன்னு திருப்பி வந்த உடனே நீங்க வேற ஏதாவது ஊருக்கு போவீங்க, இல்லைன்னா பக்கத்துலயே நீங்க நிறைய சின்ன சின்ன டிராவல் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சுட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களால ஒரு இடத்துல உட்கார்ந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு இப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஒர்க்கும் பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஸோ மூமெண்ட்லேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலி யூ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ மகர லக்னக்காரர்களுக்கு இது ஒரு குட் டிரான்சிட். மேஜராக எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே நல்லபடியாக போகக்கூடிய டிரான்சிட். முக்கியமான விஷயங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க வாழ்க்கையிலையும் உங்கள் தந்தையோட வாழ்க்கையிலையுமே நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த விதத்துல நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதனால நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது பரிகாரம் பண்ணணும், எனக்கு பூஸ்ட் பண்ணணும், எனக்கு என்னுடைய கரியர் க்ரோத்துக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரையும் அந்த வெப்சைட்டையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மேற்பட்ட அடுத்த வீடியோல கும்ப லக்னக்காரர்களுக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத பார்ப்போம்.